அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்லையுமே ரொம்ப சிறப்பாக விசேஷங்கள் நடக்குங்க. சிறப்பு பூஜை, சிறப்பு அபிஷேகம், காவடி எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாளில் நம்ம வீடுகள்லேயே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு அப்பத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் முடியாதவங்க தேன், தினை மாவு அல்லது தேன் கலந்த பால் இவையெல்லாம் வைத்து கூட முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லைகள், பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செஞ்சுருந்தா கூட அந்த பாவத்தை நீக்கக்கூடிய விரதமாக இந்த வைகாசி விசாக விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நம்ம கந்த பெருமானை மனமுருகி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு சென்றிருக்கிறீங்களா அல்லது இன்னும் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற கோவில் பற்றியும் கீழே தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பாத்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். திருச்செந்தூரில் வசந்த மண்டபத்தில் இந்த முனி குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த வைபவம் அப்படிங்கிறது நடக்குங்க. இது வைகாசி விசாகத்தன்னைக்கு நடக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு. நம்ம இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தீராத நோய்கள், இன்னல்கள், தோல்வி இதையெல்லாம் நீக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த விசாக நாளில் நம்ம வழிபாடு செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இருக்கும் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது இந்த நாளில் சிறப்பு. அதுவும் முடியல அப்படின்னா நம்மளுடைய கைகளால் பசும்பால், இளநீர், தேன், விபூதி இவையெல்லாம் அபிஷேக பொருட்களாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. இது தவிர திருமண தடை விலகிறதுக்கு, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு அப்படின்னு நாம் இந்த நாளை பயன்படுத்தி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி விசாக நாளில் தமிழகம் எங்கும் முருகப்பெருமானுடைய கோவில்களில் ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் நடக்கும். நீங்களும் இந்த முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே விசேஷ பூஜையும், அபிஷேகம், காவடி எடுக்கிறது இவை எல்லாமே செய்வாங்க. இந்த பக்தர்கள் இப்படி செய்வதால் ரொம்ப ரொம்ப திருவிழா கோலமாக முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வீட்லேயே விரதம் இருந்து கந்த சஷ்டி, பங்குனி, உத்திர விரதம் இருக்கிறத போலவே இந்த விரதமும் இருக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டும் வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகத்தை பற்றிய புராண கதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த புராண கதை அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் பிறந்ததுக்கு பின்னால் ஒரு கதையும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்படுது. அதாவது சிவபெருமான் தன்னுடைய மறைந்த மனைவி சதியினுடைய இறப்புக்காக துக்கத்தில் இருந்தபோது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்தில் இருக்க தொடங்கினாராம்.
அப்போது இதற்கிடையில் தாரகாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன் என்று 3 அசுரர்கள் பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்கினாங்களாம். 3 அசுரர்களும் சிவபெருமானுடைய மகனின் கைகளை மட்டுமே சிவபெருமானுடைய கைகளில் மட்டுமே இறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் பெற்றாங்களாம். பிறகு பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலை அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் சிவபெருமானுடைய தலையீட்டை கோர உடனே அவர் முன் தோன்றினாராம். சிவபெருமான் தன்னுடைய நெற்றியில் அமைந்திருக்கக்கூடிய 3வது கண்ணில் இருந்து பதிலளித்ததாகவும் பிறகு 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. தீப்பொறிகளில் இருந்து எரிக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்க வாயு, அதாவது காற்று, அக்னி, நெருப்பு, அது கங்கைக்கு கொண்டு சென்றாங்களா. இதில் நீரோட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவண ஏரிக்கு தள்ளியது. ஏரியில் கிருத்திகா கன்னி பெண்களால் பாலூட்டப்பட்ட 6 ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகள் தோன்றியதாம். இந்த குழந்தைகள் தான் பிறகு பார்வதி தேவியால் தழுவப்பட்டு 6 முகங்கள் மற்றும் 12 கைகளோடு ஒன்றாக ஆனாங்க என்றும் புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறவங்க இந்த நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அவ்வாறு இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். மற்றவங்க பால், பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய 6வது மந்திரமான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்று நாம சொல்லி திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் இவையெல்லாம் படிக்கலாங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கினோம் அப்படின்னா பகைகள் கூட விலகி போகும், துன்பம் நீங்கி போகும். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். திருமண பேரு கிடைக்கும், குழந்தை பேரு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துகள் எல்லாம் நீங்கி போகும். பொதுவாகவே குழந்தை வரம் வென்றவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திருதியில விரதம் இருப்பாங்க. அதே போல முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ள நிச்சயமாக குழந்தை பேரு ஏற்படும் என்பதுதான் மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க. பொதுவாகவே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சில குடும்பங்களில் குழந்தை பிறந்து இறந்திருக்கலாம். சில குடும்பங்களில் 40 வயதுக்கு மேலாகியும் கூட அவங்க வாழ்க்கையில் வராமையே இருப்பாங்க. சிறு வயதிலேயே இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத சாபம் ஒரு குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற வைகாசி விசாகம் அன்னைக்கு நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. சாப விமோசனத்துக்கு வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன புராண கதையாகத்தான் இந்த கதையை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது 6 ஆண் குழந்தைகள், 6 குழந்தைகளும் ஒரே நாளில் ஒரே குளத்தில் விளையாடி கொண்டு இருக்காங்க. இந்த குளத்தை ரொம்பவே அசுத்தம் செய்து கொண்டு இருந்தாங்களாம் அந்த குழந்தைங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையினுடைய தந்தை பாராசர முனிவர் அந்த பிள்ளைகிட்ட பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை அசுத்தப்படுத்துவது ரொம்ப ரொம்ப தவறானது. அங்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு அது சங்கடத்தை கொடுக்கும். இது ரொம்ப தவறானது. குளத்தை விட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த பிள்ளைங்க அதுக்கு கேட்கவே இல்லையா. இதனால் கோபமடைந்த அந்த முனிவர் அந்த 6 பிள்ளைகளையும் மீன்களாக மாற சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம். நீண்ட நாளாக அந்த பிள்ளைகள் மீனாக மாறி தன்னுடைய தந்தை விட்ட சாபத்தால் அந்த குளத்திலேயே வசித்து வந்திருக்காங்க. இந்த 6 பேரையும் முனிக்குமாரர்கள் என்று கூட சொல்லுவாங்க. இந்த முனிக்குமாரர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோச்சனம் கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள் என்றும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இன்னைக்கும் திருச்செந்தூரில் ஒரு வசந்த மண்டபத்தில் இந்த முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த வைபவம் நடந்துதாங்க வருது. நமக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூரில் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டோம் அப்படின்னா இந்த விழாவை தரிசனம் செய்யும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சாபமும் விலகி போகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் இருக்குது, தொடர்ந்து தோல்வி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய செலவில் அபிஷேகம் செய்து வைக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் இருக்கும் முருகனுக்கு இந்த அபிஷேகத்தை செய்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுவும் முடியாது என்று நினைக்கிறவங்க நம்மளுடைய கைகளால் முருகனுக்கு பசும்பால், இளநீர், தேன், விபூதி போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம். இது தவிர திருமண
தடை விலக, குழந்தை பாக்கியம் பெற, நல்ல வேலை கிடைக்க, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர, பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க, நோய் நொடியில் இருந்து விடுபட, ஆரோக்கியமாக வாழ என்ற எந்த வரத்தை வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட நாம் விரதம் இருந்து வேண்டிக்கலாம். அந்த வரம் நமக்கு உடனே கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை. நம்மளுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நிச்சயமாக பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இக்கட்டான கசப்பான கஷ்ட காலங்கள் முடிந்து வசந்த காலம் வீச வேண்டும் என்று அந்த முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து நாம் இப்படி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வைகாசி விசாக நாள் அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.